ஓகே. ஸோ பேக் டு அனதர் வீடியோ இன் டான்ஸ் ஆஃப் ஸ்வேதா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நானே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து விட மாட்டேங்குது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வை லவ் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், பீப்புள் ஆர் டம் டு அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட். ஆக்சுவலாக ஸோ லவ் பண்ணாலே எல்லாம் டம்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி யூனோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நவடேஸ் தேர் இஸ் நோ ட்ரஸ்ட் இன் பிட்வீன் தெம். ஆக்சுவலி ப்ரோ ஹேஸ் அ பாயிண்ட். பட் எனக்கு வந்து என்ன ஒரு டவுட் அப்படின்னா வந்து இப்போது எனக்கு வந்து ஒருத்தங்க மேலே ட்ரஸ்ட் வரணும் அப்படின்னா வந்து யூ ஷுட் ஏர்ன் இட். லைக் நீ ஏதாவது ஒன்று பண்ணால் தான் உன் மேலே வந்து நம்பிக்கை வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் நானும் அப்படி தான் மற்றவங்கள அப்ரோச் பண்ணுவேன். அவங்க வந்து என்னை நம்பணும் அப்படின்னா வந்து நான் ஏதாச்சும் பண்ணால் தானே அவங்க என்னை நம்புவாங்க அப்படிங்கிறது தான் நான் யோசிப்பேன். பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கள அவங்கக்கிட்டலாம் வந்து ஒரு டவுட். இப்போது என் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, லவ் பண்ணுவீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாள் இருப்பீங்க. இப்போது அவங்கள வந்து பிடிச்சனால நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி லவ் வந்துச்சா, இல்லை வந்து அவங்க லவ் பண்ணுறமே அப்படிங்கிறனால நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணிங்களா? இது கரெக்டாக சொல்கிறேன். அதாவது யூ ட்ரஸ்ட் தெம் பிகாஸ் யூ லவ் தெம் ஆர் யூ லவ் தெம் ஸோ யூ ட்ரஸ்ட் தெம். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு வந்து யாராச்சும் வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பிகாஸ் யூ லாஸ் யுவர் செல்ஃப் அண்ட் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு கெட் பேக் ஓல்டு ஹாப்பி யூ. வெரி குட். ஆனால் எனக்கு புரியல அப்படின்னா வந்து இப்போ லாஸிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து இப்போது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு, இட் வாஸ் அப்படியே கோயிங் குட் அப்படின்னா வந்து இட் வாஸ் ஒரு அந்த லாஸிங் யுவர் செல்ஃபே வந்து ஒரு ஒரு லவ்லேயே வந்து ஒரு பேரடைஸ் திங் மாதிரி ஃபீல் ஆகும். இதே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, யூ லாஸ்ட் யுவர் செல்ஃப், நானாங்கிறதே நான் மறந்து நான் இப்படி ஆகிட்டேன், திருப்பி என்னால் பழைய மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இட் வில் ஹர்ட் ஆஸ் ஹெல். ஸோ அதுதான் இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிவ் அ சான்ஸ் ஸோ வி போத் குட் நோ டுகெதர் வை லவ் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட். இவன் இன்னும் யூ நோ வாட், எவ்ரி டேம் ஃபக்கிங் திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் பெட்டர் தேன் கெட்டிங் பேக் டு யுவர் எக்ஸ். ஸோ அதை தான் நான் வந்து சொல்லுவேன். புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவ்வளோ தான் சொல்லுவேன். ஓகே. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் பிட்வீன் தெம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது வந்து எனக்கு அக்ரி பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா நீ என்ன சொல்கிறது, உங்கள் பார்ட்னரை தவிர நீ வேறு யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? உன் ஃபேமிலிக்கிட்ட, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, வேறு யார்கிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? பட் வந்து என்னன்னா ஓன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு கம்யூனிகேட்டட். லைக் ஒரு ஜாலியாக சும்மா ஒரு ஜாலியாக அதை வந்து அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ட்ராமாவாக கொண்டு போய் சேர்க்காமல் ஜஸ்ட் ஒரு ஜாலியாக நான் இப்படிலாம் நினச்சேன், நீ பாரு இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஜாலியாக சொல்லிட்டா தே வில் நோ இட். ஏன்னா அது கம்யூனிகேட் பண்ணுறது வந்து இப்போது ஒரு நீயே எக்ஸ்பெக்ட் பண்ணி நீயே டிசப்பாயிண்ட் பண்ணி அது உனக்குள்ளேயே வச்சுக்கிறத விட ஜஸ்ட்டு கம்யூனிகேட்டட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், தென் தே வில் கெட் பெட்டரில். ஸோ அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் வந்து அதனால் லவ் காம்ப்ளிகேட்டட் ஆகுதான்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பொசசிவ்னஸ் வந்து இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அது பொசசிவ்னஸ் வந்து ஒரு சந்தேகமாக ஆகி அவங்கள வந்து போட்டு டாக்ஸிக்காக ஏதாச்சும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் மேபி அது வந்து அப்போ வந்து த பர்சன் இஸ் டாக்ஸிக், நாட் லவ். ஓகே. ஸோ லாஸ்ட் என்னென்னா love is not complicated, we make it complicated with our unrealistic expectations, ego, overthinking and miscommunication. And it's a blast actually. இவ இவ்வளோ கிளவரான பீஸ்ன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் திஸ் வாஸ் அ 10 out of 10 ஆன்சர் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து
அஃப்கோர்ஸ் இது வந்து நான் அக்ரி பண்ணிப்பேன். ஏன்னா வந்து வி மேக் இட் காம்ப்ளிகேட்டட் அதுதான் என்னுடைய ஆன்சராகவும் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஈகோ, இந்த பொசசிவ்னஸ், ஓவர் திங்கிங் எல்லாமே நம்ம பண்ணுறது தான். ஸோ லவ் பாட்டுக்கு அப்படியே தானே இருக்குது. நம்ம தான் வந்து அதை போட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம தான் வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் வாஸ் தி பெஸ்டஸ்ட் ஆன்சர். ஸோ அண்ட் அவ்வளோதான் வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை அக்ரி பண்ணிப்பேன். ஸோ வி மேக் இட் காம்ப்ளிகேட்டட், பீப்புள் ஆர் காம்ப்ளிகேட்டட் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய கேஸில் வந்து என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஐ ஓவர் திங்க், ஐ ஓவர் கேர், ஓவர் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஐ மேக் திங்ஸ் காம்ப்ளிகேட்டட். அதனால் வந்து ஸோ மேபி ஐ எம் த ப்ராப்ளம், இல்லை நான் தான் ப்ராப்ளமே. ஸோ அதுதான். அண்ட் வந்து எனக்கு என்னென்னா வந்து ஐ ஃபவுண்ட் மை கம்ஃபர்ட் ஜோன். லைக் இதுதான் என்னோடய கம்ஃபர்ட். லைக் என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, வேலை, சேனல். ஸோ வேறு என்ன வேணும்? ஸோ இதுவே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுச்சு, ரொம்ப பழகிடுச்சு. ஸோ இதுவே நல்லா இருக்கே. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால் மேபி வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ப்ரோக் ஆகி அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்தால் மேபி வந்து யோசிக்கலாம். ஸோ எஸ், ஆன்சர் வந்து என்னென்னா பீப்புள் ஆர் காம்ப்ளிகேட்டட், வி மேக் இட் காம்ப்ளிகேட்டட். ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் லவ். அவ்வளோதான். அண்ட் ஸோ ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்